வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஈகோ சிஸ்டம் டாப்பிக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸையும் டீட்டெயிலாக பொறுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற சிலபஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈகோ சிஸ்டம். ஸோ அதுக்குள்ளே எனர்ஜி ஃப்ளோ படிக்கணும். அப்புறம் ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஈக்காலஜி டெஃபனிஷன். ஸோ முதல்ல ஈக்காலஜினா என்னதுன்னா, இப்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே எத்தனை ஆர்கானிசம்ஸ் இருக்குது, அந்த ஆர்கானிசம்ஸ் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குது, அந்த ஆர்கானிசம்ஸும் இன்னொரு மற்ற ஆர்கானிசம்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எப்படி எனர்ஜி வந்து ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசமுக்கு மூவ் ஆகுது, எப்படி எனர்ஜி லாஸ் ஆகுது, ஃபுட் செயினில் எப்படி இருக்குது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கிறது தான் வந்து ஈக்காலஜி. த ஸ்டடி ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் abundance ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஆர்கானிசம்ஸ் எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, அது எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, அதுதான் abundance. ஆஸ் வெல் அஸ் அது மட்டும் இல்லாமல் த மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்டு மெட்டீரியல்ஸ் பிட்வீன் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஈகோசிஸ்டம். ஸோ ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ், பயோட்டிக்னா லிவிங் திங்ஸ். ஸோ இந்த நான் லிவிங் திங்ஸ்க்கும் லிவிங் திங்ஸுக்கும் உள்ள வேறுபாடுகள், அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, அதில் வந்து எப்படி வந்து எனர்ஜி வந்து மூவ்மெண்ட் ஆகுது, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுப்போம். இதில் இந்த ஈக்காலஜியில். ஓகேங்களா, இதுதான் டெஃபினிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஈகோ சிஸ்டம்கான டெஃபினிஷன். த ஈகோ சிஸ்டம் இஸ் த இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் லிவிங் கிரியேச்சர்ஸ் அண்ட் தேர் சரௌண்டிங்ஸ் இன் அ சர்டைன் யூனிட் ஆஃப் ஸ்பேஸ். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் உள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். இப்போது இந்த ஏரியா, அப்புறம் பக்கத்தில் ஒரு ஏரியா, இந்த பக்கம் ஒரு சைட். ஸோ அந்தந்த சைட்டுக்குள்ளே இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அதோடைய டிபெண்டன்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம ஈகோசிஸ்டத்தில் தெரிஞ்சுப்போம். அண்ட் ஈகோசிஸ்டம் கண்டெய்ன்ஸ் ஆல் ஆஃப் த பயோட்டிக், ஏபயோட்டிக் அண்ட் நான் லிவிங் காம்போனன்ட்ஸ். ஸோ எல்லாமே இதில் நம்ம பார்ப்போம். பயோட்டிக் லிவிங் திங்ஸும் பார்ப்போம், நான் லிவிங் திங்ஸும் பார்ப்போம். ஸோ இதை வந்து ஈகோசிஸ்டத்துக்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட், who coined the term ecosystem? ஸோ முதல்ல இந்த ஈகோசிஸ்டம் அந்த வேர்டு யார் வந்து கொண்டு வந்ததுன்னா, ஏஜி டென்ஸ்லி. Interaction between biotic and abiotic components of the environment at a specific place. ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் இருக்கிற பயோட்டிக் லிவிங் திங்ஸ்க்கும் நான் லிவிங் திங்ஸ்க்கும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இது எல்லாமே இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப், அதோடைய இன்டராக்ஷன் எப்படி என்விரான்மெண்ட்டில் இருக்குது, அதை நம்ம படிக்கிறது தான் வந்து ஈகோசிஸ்டம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஸ்டடி ஆஃப் ஈகோசிஸ்டம். Ecosystem research is concerned with how neighboring species interact with one another and how energy இந்த இடத்துல flow between வரும். ஓகேங்களா, how energy flow betweens through the ecosystem chain of creatures. ஸோ இந்த ecosystem researchல நம்ம என்ன முக்கியமாக கன்சர்ன் பண்ணோம்னா, எப்படி வந்து ஒரு ஆர்கானிசம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆர்கானிசம், அது எப்படி ரெண்டுமே வந்து ஒரு டிபெண்ட்டாக இருக்குது, எப்படி அதோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுது, எப்படி வந்து ஒரு ஃபுட் செயின் க்ரியேட் ஆகுது, எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது, இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். அதனால தான் நம்ம ஈகோசிஸ்டத்தை பற்றி படிக்கிறோம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். இட் எய்ட்ஸ் இன் த ஈகோசிஸ்டம் கெப்பாசிட்டி டு கீப் த ட்ராபிக்கல் லெவல்ஸ் இன் அப்ராப்ரியேட் பேலன்ஸ். இப்போது ஈகோசிஸ்டம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு லெவல்ஸையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டா தான் பின்னால் எந்த லெவல்ஸ்க்கும் வந்து பிரச்சனை வரக்கூடாது. இந்த ஃபுட் செயின்லையும் சரி, எனர்ஜி ஃப்ளோலையும் சரி. இட் இஸ் க்ரூஷியல் ஃபார் சப்போர்ட்டிங் பயாலஜிக்கல் சிஸ்டம் அண்ட் ப்ரிசர்விங் பேலன்ஸ் ஆஸ் வெல் as ஃபார் மேனேஜிங் எனர்ஜி ஃப்ளோ அண்ட் ஈக்கோலாஜிக்கல் ப்ராசஸ். ஸோ க்ரூஷியல்னால் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் எதுக்குன்னா, நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணும்னா ஈகோ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணணும். அந்த ஈகோசிஸ்டம் ஒழுங்காக இருந்தால் தான் மற்ற வேலைகள்லாம் வந்து கரெக்டாக நடக்கும். அதில் ஒன்று பிரச்சனை ஆனாலும் ஈகோசிஸ்டம் பாதிச்சிடும். நெக்ஸ்ட், why is ecosystem necessary?
ecosystem conserves matter and energy, and the energy flowing through, இங்க வந்து FLOWH typing mistake, flowing through the system is balanced as it move from one creature to the next and matter is recycled. இப்போ ecosystem என்ன பண்ணுனா மேட்டர்ஸை கன்சர்வ் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கும், அந்த எனர்ஜியும் பாதுகாத்து வச்சுக்கும். ஆனால் எனர்ஜி வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இதுவே மற்ற சிஸ்டத்துக்கு மூவ் ஆகும்போது, ஒரு கிரியேச்சர்லேருந்து இன்னொரு கிரியேச்சருக்கு அந்த எனர்ஜி மூவ் ஆகும்போது எனர்ஜி லாஸும் ஆகும், நம்மளுக்கு மேட்டரும் வந்து சேஞ்சஸ் நடக்கும், ரீசைக்கிளும் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ecosystem size varies and it can be as little as oasis or huge as an ocean. ஸோ ecosystem உடைய சைஸ் வந்து வேறுபடும். ஓகேங்களா, எதுபடி லிட்டில் ஆஸ் ஓவாசிஸ் ஆர் ஹியூஜ் ஆஸ் அன் ஓஷன், கடல், அப்புறம் வந்து பாலைவனம். ஸோ இந்த அளவுக்குலாம் வந்து இந்த சைஸ்னுடைய வேறுபாடுகள் ஈகோசிஸ்டத்தில் நம்ம பார்க்கலாம். பின்னால் டைப்ஸும் நிறைய பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஈகோசிஸ்டம். ஈகோசிஸ்டத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ், பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஏபயோட்டிக்கில் இந்த நான் லிவிங் திங்ஸ்னு இதில் வரும், கிளைமேட்டிக் அண்ட் எடாஃபிக். கிளைமேட்டிக்கில் ரெயின், லைட், விண்ட், டெம்பரேச்சர். எடாஃபிக்கில் சாயில், pH, மினரல்ஸ், டோப்போகிராஃபி நிலப்பரப்புன்னு அர்த்தம். பயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ், யார் உற்பத்தி பண்ணுறவங்க, அவங்களுக்கு இன்னொரு பேர் ஆட்டோட்ராப்ஸ். கன்சியூமர்ஸ், யார் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் டீகாம்போசர்ஸ், ஸோ சாப்ரோட்ராப்ஸ், ஹெட்டிரோட்ராப்ஸ். ஸோ இது நம்ம இந்த கன்சியூமர்ஸை நம்ம வந்து 4 வகையாக பிரிக்கிறோம். ப்ரைமரி கன்சியூமர்ஸ், அவங்க தான் ஹெர்பிவோர்ஸ், கிராஸை சாப்பிட்றவங்க. அப்புறம் செகண்டரி கன்சியூமர்ஸ், அப்புறம் டெர்ஷரி கன்சியூமர், குவாட்டர்னரி கன்சியூமர். இவங்களுக்கு எல்லாமே ஒவ்வொரு பேர் இருக்குது. ஹெர்பிவோர்ஸ், ப்ரைமரி கார்னிவோர்ஸ், லார்ஜ் கார்னிவர்ஸ், ஆம்னிவர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். எதெல்லாம் வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்? த physicochemical environment or basic inorganic elements and compounds. இது எல்லாத்தையும் நம்ம ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சாயில், வாட்டர், ஆக்சிஜன், கால்சியம் கார்பனேட், பாஸ்பேட் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் எல்லாமே வந்து பயோட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். Biotic components, these are all live creatures found in the environment. ஸோ எதெல்லாமே வந்து உயிருள்ள பொருட்கள், உயிருள்ள திங்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து லிவிங் திங்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்தையும் என்விரான்மெண்ட்டில் பார்க்குறோம் இல்லையா, கிரியேச்சர்ஸ், அது எல்லாமே பயோட்டிக்கில் சேரும். ஆட்டோட்ராப்ஸ், தீஸ் ஆர் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ எந்த ஆர்கானிசமில் இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கோ அதை நம்ம வந்து ஆட்டோட்ராப்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து தன்னுடைய உணவை தானாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இன்ஆர்கானிக் ஏபயோட்டிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு சோலார் எனர்ஜி அப்சார்ப்ஷன். ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஆர்கானிக் ஏபயோட்டிக் காம்பவுண்ட்ஸை பயன்படுத்திக்கும், கூட எக்ஸ்ட்ராவாக சன்லைட்டை பயன்படுத்திக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி அதோடைய உணவை தானாகவே தயாரிச்சுக்கும். எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் பயோட்டிக் காம்பவுண்ட்ஸில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹெட்டரோட்ராப்ஸ். These are organisms that cannot produce their own food. ஸோ ஹெட்டரோட்ராப்ஸ் தன்னுடைய உணவை தானாகவே தயாரிச்சிக்க முடியாது, பிளான்ட்ஸ் மாதிரி. இதில் வந்து நம்ம நிறைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேகோட்ராப்ஸ், அதாவது மேக்ரோ கன்சியூமர்ஸ் ஆர் ஆர்கானிசம் தட் ஈட் அதர் ஸ்பீசிஸ். ஸோ மற்ற ஸ்பீசிஸை சாப்பிட்டு தான் வந்து உணவை எடுத்துக்க முடியும், உயிர் வாழ முடியும். ஹெர்பிவோர்ஸ், இவங்க வந்து ப்ரைமரி கன்சியூமர், முதல்ல எடுத்துக்கிறவங்க. கன்சியூம் பிளான்ட்ஸ், டீர், கோட் தான் எக்ஸாம்பிள். மானோ, ஆடம் வந்து என்ன பண்ணும், உணவை வந்து எடுத்துக்கும், எப்படி, கிராஸ் பிளான்ட்ஸ் மூலிமா. ப்ரைமரி கார்னிவர்ஸ், இவங்களுக்கு இன்னொரு பேர் செகண்டரி கன்சியூமர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெர்பிவோரஸை இவங்க சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் கேட், ஸ்னேக்ஸ், பூனைகள், பாம்புகள். செகண்டரி கார்னிவர்ஸ், இவங்களுக்கு இன்னொரு பேர் டெர்ஷரி கன்சியூமர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டரி கன்சியூமர், இவங்க சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் டைகர், லயன். ஆம்னிவர்ஸ், இவங்களுக்கு இன்னொரு பேர் குவாட்டர்னரி கன்சியூமர். ஆம்னிவர்ஸ் என்ன பண்ணுன்னா பிளான்ட்டையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். எக்ஸாம்பிள் பியர், மேன். நம்ம எல்லாமே வந்து ஆம்னிவர்ஸில் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் சாப்ரோட்ராப்ஸ், அவங்களுக்கு இன்னொரு பேர் மைக்ரோ கன்சியூமர்ஸ் ஆர் டீகாம்போசர்ஸ். இவங்க தான் முக்கியமானவங்களே.
ஒரு ecosystem. These are bacteria and fungi that break down complex dead organic materials into simple inorganic form. இந்த ஆர்கானிக்ல நிறைய காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து செதைச்சு அதை ஒரு இன்ஆர்கானிக் ஃபார்முக்கு கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு பயன்பாட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை டீகாம்போஸ் பண்ணுறதெல்லாம் யார்? பாக்டீரியாவும் ஃபங்கையும். ஸோ இதுதான் பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். டோட்டலாக 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்டிவிட்டி, செகண்ட் ஒன் டீகாம்போசிஷன், தேர்ட் ஒன் எனர்ஜி ஃப்ளோ, fourth one food chain, food web, ecological succession, and fifth one biogeochemical process. So one by one detail பார்க்கலாம். So first, productivity. It is the rate of biomass production. எவ்வளவு வந்து biomass produce பண்ணுதோ அதை நம்ம productivityன்னு சொல்லுவோம். Energy. It is stated in units of நம்ம G squareனு சொல்லுவோம், இல்லை கிலோ கேலரிஸ் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இயர்ஸ். ஸோ யூனிட் வந்து இந்த இயர்ஸில் முடியும். ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை ஹவு குயிக்லி ஆர்கானிக் மேட்டர் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டியில் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஃபோட்டோசிந்தசிஸில் எப்படி வந்து ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து உருவாகுது, எவ்வளோ குயிக்காக எவ்வளோ டைம்குள்ளே. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்பிபி ஈக்குவல் டு ஜிபிபி மைனஸ் ஆர். என்பிபினா நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, முதன்மை ப்ரொடியூசர்ஸ். அப்புறம் ஜிபிபி கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. அப்புறம் ஆர் ரெஸ்பிரேஷன் லாஸஸ். ஸோ இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம ஒரு ஈகோசிஸ்டத்துலேயோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஆர்கானிசம்ஸ்லேயோ நம்ம இந்த ப்ரொடக்டிவிட்டியை தெரிஞ்சுப்போம், பயோமாஸ் ப்ரொடக்ஷன் பற்றி. நெக்ஸ்ட் டீகாம்போசிஷன். விவசாயிகளினுடைய நண்பன் யாருன்னா எர்த்வார்ம், மண்புழுக்கள். Decomposes convert complex organic matter into inorganic elements. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஆர்கானிக்காக ஃபார்ம் மாற்றினா தான் நம்மளுடைய அடுத்த வேலைக்கு அது கொண்டு போக முடியும். டெட்ரிட்டஸ்ன்னு சொல்லுவோம். இஸ் த ரா மெட்டீரியல் ஃபார் டீகாம்போசிஷன் அண்ட் இன்க்ளூட்ஸ் டெட் பிளான்ட் ரெமனன்ஸ். வார்ம் வெட் என்விரான்மெண்ட் என்கரேஜஸ் டீகாம்போசிஷன். ஸோ டெட்ரிட்டஸ் தான் ஒரு முக்கியமான காரணம். அது என்ன பண்ணுன்னா அதுதான் வந்து அந்த இன்ஆர்கானிக்கை மாற்றி கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டீகாம்போசிஷன் நடக்கணும், அந்த இடம் வந்து நல்லா வார்மாக வெட்டாக வச்சுக்கிட்டோம் தான் அந்த டீகாம்போசிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோ. த ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி நீடட் பை ஆல் லிவிங் திங்ஸ் இஸ் த கெமிக்கல் எனர்ஜி ஃபவுண்ட் இன் த ஃபுட். நம்ம உணவு தேவை, அந்த உணவில் கெமிக்கல் எனர்ஜி தேவை, அதுதான் வந்து நம்ம எனர்ஜி ஃப்ளோவுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அலாங் த ஃபுட் செயின் திஸ் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் டு வேரியஸ் டாபிக்கல் லெவல்ஸ். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒவ்வொரு லெவல்ஸ்க்குமே அது மூவ் ஆகும். அதான் எனர்ஜி ஃப்ளோ. நெக்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோவில் நம்மளுக்கு 2 லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும், ஆனால் அந்த எனர்ஜியை வந்து உருவாக்கவும் முடியாது, உற்பத்தி பண்ணவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் ஒரு எனர்ஜி வந்து ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு மூவ் ஆகுமோ தவிர, ஷிஃப்ட் ஆகுமோ தவிர அதை வந்து அழிக்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாதுன்னு ஃபஸ்ட்டு லா சொல்லுது. செகண்ட் லா என்ன சொல்கிறாங்கன்னா, எனர்ஜி இஸ் ஸ்குவாண்டர்ட் மோர் அண்ட் மோர் ஆஸ் இட் ட்ரான்ஸ்ஃபர். ஸ்குவாண்டர்ட்னா குறைஞ்சிக்கிட்டே வருது, வீணாக்கிட்டே வரும். எப்படின்னா, இப்போ ஒரு எனர்ஜி வந்து ஒரு கிரியேச்சர்லேருந்து இன்னொரு கிரியேச்சருக்கு போகும்போது எனர்ஜி குறைஞ்சிரும். அப்படியே இப்போ வந்து 1000 இருக்கிற எனர்ஜி 100, 10 இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஒவ்வொரு கிரியேச்சருக்கு அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும்போது. இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எனர்ஜி ஃப்ளோ இன் எ ஃபுட் செயின். இது வந்து FLOW. ஓகேங்களா, டைப்பிங்கில் அப்படி தெரியுது FBWன்னு. FLOW ஃப்ளோ. எனர்ஜி ஃப்ளோ இன் எ ஃபுட் செயின் அடியர்ஸ் டு த 10% லா. ஸோ ஒரு எனர்ஜி ஃப்ளோனாலே இந்த 10% ஒரு முக்கியமான கான்செப்டாக இருக்குது. என்னதுன்னா, 10% law states that only 10% of energy is transferred from one tropic level to the next and the remaining 90% is lost to the atmosphere. அப்போது ஒரு கிரியேச்சர் இருக்குது, அந்த கிரியேச்சர் எனர்ஜி வந்து அடுத்த ஆர்கானிசம்க்கு போகுதுன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்பொழுது 10% குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாமே அட்மாஸ்பியருக்கு போய்டும்.
ஸோ இதுதான் வந்து 10%. ஸோ எனர்ஜி இப்படி தான் வந்து லாஸ்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இப்போது எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ ப்ரொடியூசர்ஸ், இப்போ கிரவுண்ட் இருக்குது, அதில் செடிகள் உருகெல்லாம் இருக்குது, இவங்களாம் ப்ரொடியூசர்ஸ். இவங்கக்கிட்ட எனர்ஜி வந்து 10,000 கிலோ கேலரிஸ் இருக்குது. இப்போது இந்த எனர்ஜி யார்கிட்ட போகுதுன்னா ரேபிட் கிட்ட போகுது, முயல். போகும்போது எனர்ஜி குறைஞ்சிது 1000. இந்த ரேபிட்டை யார் சாப்பிடுவாங்க? ஸ்னேக். ஸோ அவங்களுக்கு எனர்ஜி குறைஞ்சி போயிடும் 10. அப்போ 100 கிலோ கேலரிஸ். இந்த பாம்பு யார் சாப்பிடும்? ஈகிள். அப்போ இங்கேயும் ஒரு ஹீட் லாஸ் ஆகுது, எனர்ஜி லாஸ் ஆகுது 10 கிலோ கேலரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் போக போக எனர்ஜி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகேங்களா? ஸ்குவாண்டர்ட். ஓகேங்களா? குறைஞ்சிக்கிட்டே வருது, வீணாக்கிட்டே வருது அந்த ஸ்டேஜ் போக போக. இதுதான் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஃபுட் செயின். Food chain refers to chain of creatures that transfer food energy from producer to consumer, including herbivores, carnivores and decomposers. ஸோ ஃபுட் செயின் என்னதுன்னா, ஒரு கிரியேச்சர்ஸ்னுடைய உணவு ஃபுட் எனர்ஜி வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆகுது, அதுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ யார் ப்ரொடியூசர், யார் யூஸ் பண்ணுறாங்க, யார் கன்சியூம் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபுட் செயினில் தெரிஞ்சுப்போம். யார் அதை டீகம்போஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் செயின் இருக்குது. கிரேசிங் ஃபுட் செயின், டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின், பேராசிட்டிக் ஃபுட் செயின். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கிரேசிங் ஃபுட் செயின். இது எங்கே பார்க்கலான்னா பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் பார்க்கலாம், ஒரு நீர்நிலைகளில் பார்க்கலாம். ஃபைட்டோ பிளாங்டான், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஜூ பிளாங்டான், இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற தண்ணியில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ், அப்புறம் ஃபிஷ்ஷஸ். ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து ஜூ பிளாங்டானை சாப்பிடும், இந்த ஜூ பிளாங்டானை வந்து ஃபைட்டோ பிளாங்டானை சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட் செயின் போயிட்டு இருக்கும் பாண்ட் ஈகோசிஸ்டத்தில். இன்னொரு ஈகோசிஸ்டம் பாருங்கள், கிராஸ். ரேபிட் வந்து கிராஸை சாப்பிடும், ஃபாக்ஸ் வந்து ரேபிட்டை சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்சஸ் போய்ட்டுருக்கும். இது எல்லாமே நம்ம கிரேசிங் ஃபுட் செயின் சொல்லுவோம். ஸோ இந்த கிரேசிங் ஃபுட் செயினில் வந்து ஸ்டார்டிங் வித் கிராஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும். தீஸ் பிகின் வித் க்ரீன் பிளான்ஸ் விச் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் ஹெர்பிவோர்ஸ். ஸோ ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து உணவு யார் கொடுக்குறதுனா இந்த பிளான்ஸ் தான், கிராஸஸ் தான், விச் இன் டர்ன் ப்ரொவைட் ஃபுட் ஃபார் ப்ரிடேட்டர்ஸ். நெக்ஸ்ட், detritus food chain. These start with dead organic materials and go on to detrivore creatures which produce food for protozoa, carnivores and other species. இந்த detritus food chain வந்து dead organic materials ஸ்டார்ட் ஆகும். ஏதோ ஒரு போனால் இறந்து ஏதோ ஒரு டெட் பாடி இருக்குன்னு வச்சுப்போமே, இல்லை ஏதோ ஒரு கிரியேச்சர் செத்து போச்சுன்னா அந்த டைமில் வந்து டீகம்போஸ் ஆகும்போது சில உயிரினங்கள்லாம் வரும். டீகம்போஸ் ஆகும்போது அந்த டைம் வந்து ஃபுட் செயின் ஸ்டார்ட் ஆகும், டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். ஃபுட் செயின் ஃபார் பேராசைட். பேராசைட்னா தெரியும், ஒட்டுண்ணி. இப்போது ஒட்டுண்ணி என்னது? அந்த ஆர்கானிசம் தனியாக வாழ முடியாது, வேறு ஒரு ஆர்கானிசம் கூட தான் வாழ முடியும். சில டைம் இந்த ஃபிஷ்ஷஸ்குள்ளேயே வந்து இன்னொரு ஃபிஷ்ஷு உள்ளே இருக்கும், இல்லை இன்னொரு ஒரு பைட் மாதிரி இருக்கும், இல்லை வண்டு மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பேராசைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ டெர்மைட்ஸு, டிக்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து இந்த பேராசைட்டில் சேரும். ஸோ இட் ஸ்டார்ட் வித் த ஹோஸ்ட் அண்ட் ஹெண்ட் வித் பேராசைட். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு ஆர்கானிசம்குள்ளே போய் இருந்து அங்கே போய் உயிர் வாழறது தான் வந்து இது ஒரு ஃபுட் செயின். ஓகேங்களா? பேராசிட்டிக் ஃபுட் செயின். ஃபுட் வெப். நிறைய ஃபுட் செயின் இருக்கும். அந்த ஃபுட் செயினுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து இந்த ஃபுட் வெப் மூலிமா தெரிஞ்சுப்போம். ஃபுட் வெப் இஸ் அன் இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் செயின். அப்போ நிறைய ஃபுட் செயின்ஸோடைய கனெக்ஷன்ஸ் நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டும். ஒரு ஃபுட் செயினுக்கும் இன்னொரு ஃபுட் செயினுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சுப்போம். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் மெனி செயின். சொன்ன மாதிரி நிறைய செயின்ஸ் இருக்கும். ரிமூவல் ஆஃப் ஒன் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் நாட் அட் ஆல் டிஸ்டர்ப் ஃபுட் வெப். ஸோ ஒரு ஃபுட் வெப் எடுத்துகிட்டோம்னா நிறைய ஃபுட் செயின் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஃபுட் செயின் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா மற்ற ஃபுட் செயினுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது, ஃபுட் வெப்புக்கும் பாதிப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. In food web, members of higher tropical level feed upon many organisms of lower tropical level. ஸோ இதை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், யாரை சாப்பிட்றாங்க, லாஸ்ட்டில் யார் வந்து அதிகமாக மெஜாரிட்டியில் இருக்காங்க, மைனாரிட்டியில் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபுட் வெப்பில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் தான் ஃபுட் வெப். கிராஸ், அப்புறமா மவுஸ், ரேபிட், ஃபாக்ஸ், அவுல், ஃப்ராக், கிராஸ் ஹோப்பர், பேர்ட், ஸ்னேக், ஹவ்,
இந்த மாதிரி நிறைய ஃபுட் செயின் உள்ள ஆர்கானிசம்ஸ் இந்த ஃபுட் வெப்புக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த ரேபிட்டுக்கும் இந்த ஹாவுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுப்போம், ரேபிட்டுக்கும் ஃபாக்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபுட் செயின்ஸ் வந்து இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. அதுதான் ஃபுட் வெப். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ecological succession. It is defined as a shift in the community in which new population of species progressively replace existing one. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் இருக்குது, அந்த ஸ்பீசிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு புதுசாக ஒரு ஸ்பீசிஸ் வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஈக்காலஜிக்கல் சக்சஷன். அந்த ஏற்கனவே அந்த இடத்துல வாழ்ந்த அந்த பழைய ஸ்பீசிஸ் சுத்தமாக இல்லாமல் போயிட்டு ஒரு புது ஸ்பீசிஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணுறது தான் வந்து ஈக்காலஜிக்கல் சக்சஷன். எ ஷிஃப்ட் இன் த கம்யூனிட்டி இன் விச் நியூ பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் ப்ரோக்ரஸ்லி ரீப்ளேஸிங் எக்ஸிஸ்டிங் ஒன்று. ஏற்கனவே இருந்ததை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு புது பாப்புலேஷன் அந்த இடத்துல வர்றது தான் ஈக்காலஜிக்கல் சக்சஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன். ப்ரைமரி சக்சஷனில் வந்து எந்த ஒரு லைஃப்புமே வந்து வாழ முடியாது. ஸோ பிகின் வித் நோ லைஃப். ஸோ அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ். செகண்டரி சக்சஷனில் ஃபாலோஸ் ரிமூவல் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பயோட்டா. இதில் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்பீசிஸை வந்து காலி பண்ணுறதுக்கான ஸ்டேஜ் செகண்டரி சக்சஷன். இங்கே வந்து எந்த ஒரு சாயிலுமே இருக்காது, இங்கே சாயில் ஏற்கனவே ப்ரெசண்டாக இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பீசிஸ் வாழ்ந்துருக்கும். நியூ ஏரியா, மோஸ்ட்லி இது வால்கனிக் ஐலண்டாக இருக்கும். இங்கே வந்து ஓல்டு ஏரியா, அந்த இடத்துல கண்டிப்பாக புஷ்ஷஸ் எல்லாமே இருக்கும். இங்கே லிச்சன்ஸ் மாஸ் கம் ஃபர்ஸ்ட். ஸோ ஆரம்ப ஸ்டேஜ் ப்ரைமரி சக்சஷன்னால் எப்பயுமே வந்து ஒரு இடம் வந்து மண்ணிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி லிச்சன்ஸும் மாஸும் வரணும். ஆனால் ஏற்கனவே இங்கே வந்து சீடு ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் செகண்டரியில். இங்கே பயோமாஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா இப்போ தான் லிச்சன்ஸ் மாஸே வர ஆரம்பிக்கும் ப்ரைமரி சக்சஷனில். செகண்டரி செக்ஷனில் ஏறினே கிராஸ் எல்லாமே இருந்ததுனால அப்போ அங்கே பயோமாஸ் கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கும். இன்னொன்று அந்த ஏரியா வந்து ஒரு நியூ பாப்புலேஷன் ஆக்குபை பண்ணியிருக்கும், அவ்வளோதான். ஸோ இது ஆரம்ப ஸ்டேஜு. இது ஏற்கனவே இருந்த ஸ்டேஜு புதுசாக வந்து ஆக்குபை பண்ணுறது தான் செகண்டரி சக்சஷன். நெக்ஸ்ட், ஃபிஃப்த் ஒன், பயோஜியோகெமிக்கல் ப்ராசஸ். பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் ஆல்சோ known as நியூட்ரிஷன் சைக்கிள்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் நியூட்ரிஷன் சைக்கிள். இட் டிஸ்கிரைப் த மூவ்மெண்ட் ஆஃப் chemical elements through different media such as atmosphere, soil, rocks, bodies of water and organisms. ஸோ எப்படி வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட். அது முக்கியமாக மோஸ்ட்லி இந்த அட்மாஸ்பியர்லேயும் சாயில்லையும் ராக்லேயும் வாட்டர்லேயும் தான் வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதை தான் நம்ம நியூட்ரிஷன் சைக்கிள்னு ஒரு சார்ட் இருக்குது. கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், இந்த மாதிரி. Biogeochemical cycles keep essential elements available to plants and other organisms. ஸோ இந்த சைக்கிளில் வந்து பிளான்ஸுக்கும் சரி அனிமல்ஸுக்கும் சரி என்னென்ன நியூட்ரிஷன் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் தேவையோ அதை வந்து இந்த சைக்கிள் மூலயமா கொடுக்கப்படும். மேட்டர் மூவ்ஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் மீடியா and atoms may react to form new molecules, but the amount of matter remains constant. இந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம் வந்து மேட்டர் வந்து அது சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம். ஸோ மேட்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மீடியாவுக்கு மூவ் ஆகும். ஆனால் வந்து அப்படி மூவ் ஆனாலும் அதில் இருக்கிற அந்த மேட்டர் வந்து ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மேட்டரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. டிஃப்ரெண்ட் மீடியாவில் வேணால் அது மூவ் ஆன் பண்ணிகிட்டே போகலாம், ஆனால் வந்து அதில் கண்டென்ட் வந்து குறையாது. த பயோஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ் ஆஃப் 4 எலமெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், சல்ஃபர் சைக்கிள், இந்த மாதிரி நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைக்கிள்ஸில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் எப்படி வந்து இந்த நியூட்ரிஷன் சப்ளை எலமெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த பயோஜியோகெமிக்கல் ப்ராசஸ் ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது ஈகோசிஸ்டம்க்கு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம். ஸோ ஈகோசிஸ்டத்தை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். நேச்சுரல் ஈகோசிஸ்டம், இயற்கையாகவே அமைஞ்சது. மேன்மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். இந்த மேன்மேட் ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் என்ன பண்ணால் ஒரு ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது,
அதனுடைய பாப்புலேஷன் குறையிற ஸ்டேஜில் இருக்கும்பொழுது அந்த ஆர்கானிசம்ஸை கொண்டு வந்து நம்மளாவே என்ன பண்ணோன்னா ஒரு சாங்சுவரி இல்லை நேஷ்னல் பார்க் இல்லை ஜூ மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சாயில் ஸோ எல்லாமே அந்த என்விரான்மெண்ட்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்து ஒரு பொது ஈகோசிஸ்டமாக உருவாக்குறது தான் வந்து மேன்மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம். நெக்ஸ்ட், நேச்சுரல் ஈகோசிஸ்டத்தை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம். டெரஸ்ட்ரியல்னால் நார்மல் லேண்டில், அக்வாட்டிக்னா வாட்டரில். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்தில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், டெசர்ட். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் மரைன் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ இந்த ஒவ்வொன்றுத்தையும் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், forest ecosystem. A forest ecosystem is a functional unit or a system which comprises of soil, trees, insects, animals, birds, man, அதோடைய interacting units. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்னால் என்ன பண்ணுவோம், அதில் செடிகள், விலங்குகள், அப்புறம் அங்கே இருக்கிற ஹியூமன்ஸ், ஸோ அங்கே இருக்கிற சாயில், ஸோ இது என்னுடைய இன்ட்ராக்ஷன் பற்றி நம்ம ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் தெரிஞ்சுப்போம். A forest is a large and complex ecosystem and hence has a greater species diversity. ஸோ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் தான் வந்து புது புது ஸ்பீசிஸும் சரி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸும் சரி காணப்படும். அதாவது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். Abiotic components refers to inorganic materials like air, water, soil. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் ஏபயோட்டிக்னா காற்று, தண்ணி, சாயில் எல்லாமே. பயோட்டிக்லாம் யாருன்னு பார்த்துட்டோம்னா ப்ரொடியூசர்ஸ், செடிகள், கன்சியூமர்ஸ், ஹெர்பிவோர்ஸும் சரி கார்னிவோர்ஸ் இவங்க எல்லாமே. அப்புறம் டீகாம்போஸ், பாக்டீரியா, ஃபங்கை. ஸோ இவங்க எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிறாங்க. ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் நம்ம அதை 2 வகையாக பிரிக்கலாம். ஸ்பீசிஸ் காம்போசிஷன், ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீசிஸ் காம்போசிஷன்னா என்ன? It refers to the identification and enumeration of the plant and the animal species of a forest ecosystem. இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் என்ன வகையான பிளான்ஸ் இருக்குது, என்ன வகையான அனிமல்ஸ் இருக்குது, எத்தனை வகை ஸ்பீசிஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஸ்பீசிஸ் காம்போசிஷனில் என்லிஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் என்னதுன்னா it refers to the vertical distribution of different species which occupy different levels in the forest ecosystem. இப்போது ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் ஒரு அனிமல்ஸ் இருக்கும், இன்னொரு அனிமல் இருக்கும், இன்னொரு வகையான ஸ்பீசிஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து எந்த இடத்த கொடுக்கலாம், ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் ட்ரீ வந்து டாப் லெவலில் இருக்கும், பெரிய மரம் டாப் லெவலில் இருக்கும். குட்டி மரம் ஷ்ரப்ஸ் அது செகண்ட் ஸ்டேஜில் இருக்கும். இன்னும் ஹர்ப்ஸ், கிராஸஸ் இது எல்லாமே வந்து பாட்டம் லெவலில் இருக்கும், ஒரு குட்டி குட்டி கிராஸ். நெக்ஸ்ட், grassland ecosystem. Grasslands are one of the intermediate stages in ecological succession and cover a part of the land on all the altitudes and latitudes at which climatic and soil conditions do not allow growth of trees. So grassland cover areas where rainfall is usually low, soil depth and quality is poor. ஸோ இன்னும் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம்னு பார்த்தோன்னா அங்கே மழை கம்மியாக இருக்கும், சாயில் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸும் சொல்லலாம். த லோ ரெயின்ஃபால் ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் நியூமரஸ் ட்ரீஸ். ஸோ எங்கே மழை கம்மியாக பெய்யுதோ அந்த இடத்துல வந்து என்ன இருக்காது, செடிகள் வளராது, அப்புறம் குட்டி செடிகளும் வராது, பெரிய மரங்களும் வராது. பட் இஸ் சஃபிஷியன்ட் டு சப்போர்ட் த க்ரோத் ஆஃப் கிராஸ் கவர் டியூரிங் த மான்சூன். ஸோ ஆனால் புற்கள் மட்டும் வளரும், அது அந்த அளவுக்கு வளர அளவுக்கு அந்த சாயிலில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கே கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் யாரெல்லாம் ப்ரொடியூசர் பார்த்துட்டோம்னா புற்கள் தான், புல், கிராஸஸ் தான். ப்ரைமரி கன்சியூமர்ஸ்லாம் யார் பார்த்துட்டோம்னா இங்கே கொடுத்துருக்கோங்க பாருங்கள், கவுஸ் மாடுகள், ஷீப்பு, டீர், ரேபிட், பஃபலோஸ், இன்செக்டில் வந்து டிஸ்டெர்கஸ், காக்கினெல்லா, லெப்டோகாரிசா, சம் டெர்மைட்ஸ் கரையான்கள் அண்ட் மில்லிபிட்ஸ்,
இவங்க எல்லாமே பிரைமரி கன்சியூமர்ஸ் இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில். நெக்ஸ்ட்டு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் செகண்டரி கன்சியூமர்ஸ்லாம் யாருன்னு பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் கார்னிவோர்ஸ். இவங்களாம் யார்? கார்னிவோர்ஸ் that feed on primary consumers, herbivores. ஹெர்பிவோர்ஸை வந்து சாப்பிடுவாங்க இந்த கார்னிவோர்ஸ். அனிமல்ஸ் லைக் ஃபாக்ஸஸ், ஜாக்கல்ஸ், ஸ்னேக்ஸ், ஃப்ராக்ஸ், லிசார்ட்ஸ், பேர்ட்ஸ் இவங்க எல்லாருமே கார்னிவோர்ஸ். இவங்க வந்து இந்த ஹெர்பிவோர்ஸை சாப்பிடுவாங்க இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில். டெர்ஷரி கன்சியூமர்ஸ், தீஸ் இன்க்ளூட் ஹாக்ஸ், கழுகுலாம் இருக்குல்லையே அந்த கழுகு வகைகள், which feed on secondary consumers. டீகாம்போசஸில் யாருன்னு பார்த்துட்டோம்னா பாக்டீரியா, அப்புறம் டெட் அண்ட் டீகே மேட்டர்ஸில் இருக்கிற இந்த மோல்ஸ், ஃபங்கை இது எல்லாமே வந்து டீகாம்போசஸில் வரும். மியூக்கர், பெனிசிலியம், அஸ்பார்ஜில்லஸ், ரைசோபஸ் இது எல்லாமே வந்து டீகாம்போசஸில் இருக்குது. ஸோ இங்கே எல்லாம் இந்த கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் டெசர்ட் ஈகோசிஸ்டம். A desert ecosystem is defined, the typing mistake, DEFINED, defined by interactions between organisms, the climate in which they live and any other non-living influences on the habitat. So desert ecosystem என்ன இருக்கு? Desert மணல் இருக்க போது அதில் இருக்கிற கொஞ்சம் ஸ்பீசிஸ் அதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்ட்ராக்ஷன் இது எல்லாத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுப்போம். Deserts are arid regions that are generally associated with warm temperature. However, cold desert also exist. So desert எடுத்துனா எப்பயுமே அனலாக தான் இருக்கணும் இல்லை, நல்ல குளிரில் இருக்க டெசர்ட்ஸும் இருக்குது, பாலைவனங்களும் இருக்குது. Desert ecosystem is the driest ecosystem of the earth. This is the reason it has less vegetation and less diversity of life. Desert வந்து பாலைவனம், அங்கே வந்து அதிகமான ஸ்பீசிஸ் காணப்படாது, அதிகமான வெஜிடேஷனும் எந்த ஒரு விவசாயமும் அந்த இடத்துல பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டெசர்ட் ஈகோசிஸ்டத்துக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அரைட் என்விரான்மெண்ட். டெசர்ட்டில் எப்பவுமே கம்மியான மழை தான் பெய்யும், 25 to 30 சென்டிமீட்டர் வருஷத்துக்கு. அதில் அதிகமான டெம்பரேச்சர் காணப்படும், ட்ரை கண்டிஷன்ஸில் தான் இருக்கும். ஸ்பார்ஸ் வெஜிடேஷன். டியூ டு த லேக் ஆஃப் வாட்டர் vegetation is sparse and is adapted to conserve water. ஸோ அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாது, ஏன்னா தண்ணி இருக்காது, ஓகேங்களா, காஞ்சு போயிருக்கும். எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ். ஸோ டேஸில் வந்து அதிகமாக ஹாட்டாக இருக்கும், நைட்டில் அதிகமாக கூலிங்காக இருக்கும் டெசர்ட்டில். ரீசன் ஏன்னா க்ளவுட்ஸ் இருக்காது, அதான் ரீசன். அந்த இடத்துல க்ளவுட்ஸு இருக்காது, அதான் முக்கியமான ரீசன். ஹை விண்ட் வெலாசிட்டி. Strong winds in desert lead to erosion, shaping unique landforms like sand dunes. ஸோ அந்த இடத்துல காற்று அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு இடமும் ஒரு மலை மாதிரி மண்கள்லாம் வந்து எரோஷன் ஆகிட்டு ஒரு இடம் வந்து நல்லா அதிகமான மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் காணப்படும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த டெசர்ட் ஈகோசிஸ்டத்தில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம். ஸோ கடல், ஓகேங்களா, ஓஷன். The interaction between the living plants and animals and the non-living things within the marine culture are commonly known as marine ecosystem. ஸோ marine ecosystem எடுத்துட்டாலே அதில் மீன்கள் இருக்குது, அப்புறம் உயிரில்லாத பொருட்களும் இருக்குது, சாயில், மெரைனில் இருக்கிற சாயில், வாட்டர். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன், அதோடைய இன்டர் டிபெண்டன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம இந்த மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். The marine ecosystem covers more than 70% of the earth surface. ஸோ பூமியோட மேற்பரப்பில் 70% மெரைன் தான், கடல் தான். The marine ecosystem provide a wide range of habitat for flora, இது typing mistake, FLORA, ஓகேங்களா, and fauna of the marine aquatic system that ranges from seashore to the deep seabed. ஸோ மெரைன் ecosystem எதெல்லாம் இருக்குது? கடலினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ், கடல் ஓரத்துலேருந்து லாஸ்ட்டு அந்த பக்கம் இருக்கிற கடல் ஓரமும் சரி, சி பெட்டும் சரி, அந்த உள்ள பள்ளத்தாக்கும் சரி, அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ்னுடைய இன்ட்ராக்ஷன் மொத்தமாக நம்ம மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் எ ஹோம் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ லேண்ட் நிலப்பரப்பை விட கடலில் தான் வந்து அதிகமான ஸ்பீசிஸ் வந்து இருக்குது, அதோடைய ஹோமும் கூட.
நெக்ஸ்ட் மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டத்தில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து கார்பன் செக்விஸ்ட்ரேஷன். இதோட மீனிங் என்னென்னா, the world's ocean act as a critical carbon sink, absorbing and storing vast amount of carbon dioxide from the atmosphere. ஸோ அட்மாஸ்பியர்லேருந்து அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு ஸ்டோர் பண்ணுறது உலகத்தில் இருக்கிற அந்த ஓஷன்ஸ் தான். ஓகேங்களா? திஸ் ப்ராசஸ் ஹெல்ப்ஸ் ரெகுலேட் குளோபல் climate patterns and mitigate the effects of climate change. ஸோ இந்த ஓஷன்ஸ் தான் வந்து இந்த மெரைன் ஈகோசிஸ்டம் தான் நம்மளை வந்து பாதுகாக்குது. ஏன்னா கிளைமேட்டிக் சேஞ்சஸும் எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து அட்மாஸ்பியர்லேருந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற டைப்ஸ் பார்க்க போகிறோம். கோரல் ரீஃப், பவளப்பாறைகள். கோரல் ரீஃப்ஸ் ஆர் வைப்ரண்ட் அண்டர் வாட்டர் ஈகோசிஸ்டம் ஃபார்ம்டு பை அக்குமுலேஷன் ஆஃப் கோரல் ஸ்கெலிட்டன். ஸோ இந்த கோரல் ஸ்கெலிட்டனால் ஆக்கப்பட்ட அந்த கோரல் ரீஃப் தான் வந்து இந்த தண்ணியோடைய அந்த கடலுக்கு அடியில் இருக்கும், அண்டர் வாட்டரில் இருக்கும். தீஸ் ரீவ்ஸ் ஆர் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். இது ஒரு முக்கியமானதாக இருக்குது. டீமிங் வித் கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ், மொலஸ்காஸ்லாம் அங்கே தான் இருக்குது, அண்ட் அதர் மெரைன் லைஃப். ஸோ அங்கே குட்டி குட்டி கலர் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும், மொலஸ்க், ஜெல்லி ஃபிஷ் எல்லாமே இந்த பவளப்பாறைகளில் தான் இருக்கும், காணப்படும். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் க்ரோ இன் கோஸ்டல் ஏரியாஸ் வித் சால்ட்டி வாட்டர். இந்த சுந்தர் பேண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது கல்கட்டா பக்கம். ஓகேங்க, அந்த வெஸ்ட் பெங்கால் சைடில் இருக்குது. அங்கே தான் இந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கே நம்ம பிச்சாவரம் லேக்கில் கூட இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இங்கெல்லாம் இந்த சதுப்பு நில காடுகள்லாம் இருக்குது. இங்கே வந்து கடல் ஓரத்தில் தான் இருக்கும், உப்பு தண்ணி. ஆனால் இதில் வந்து சுனாமி வந்தாலும் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஒன்றாகாது. ஏன்னா இது வந்து சேரும் சகதியுமா செடிகள் தண்ணியுமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து டேங்கிள்டு ரூட்ஸ் காணப்படும். நர்சரிஸ் for young fish and protect coastline from erosion. ஸோ கடலோரத்தில் எந்த ஒரு அரிப்பும் வராமல் பாதுகாக்கிறது யாருன்னா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் வந்து டேங்கிள்டு ரூட்ஸ் இருக்கும், வேர்கள், உள் வேர் இருக்கும் அதிகமாக, நல்லா தண்ணிலையும் மிதக்கும் அந்த வேர். ஸோ அந்த வேர் எல்லாமே இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து உணவாக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் seagrass meadows. Seagrass meadows are underwater grassland that provide important feeding and breeding ground for many marine species including turtles and dugongs. ஸோ கடல் ஆமையும் சரி, நிறைய ஸ்பீசிஸும் சரி, கடலுக்கு அடியிலே ஒரு கிராஸ் ஈகோசிஸ்டமே இருக்குது. ஓகேங்களா? கடல் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிறைய ஸ்பீசிஸ் உருவாக்குறதும் சரி, ப்ரீட் பண்ணுறதுக்கும் முக்கியமான இடமா இருக்குது. நெக்ஸ்ட் கெல்ப் ஃபாரஸ்ட். Kelp forests are found in cold, nutrition-rich waters and are characterized by towering kelp plants. They provide shelter for a wide range of marine creatures. Kelp forest வந்து மோஸ்ட்லி ரொம்ப எங்கே கோல்டு அதிகமாக இருக்கும், இந்த பெசிபிக் பெருங்கடல்லாம் தாண்டி அட்லாண்டிக் பெருங்கடல், இந்த இடைப்பட்ட இடத்துல அண்டார்டிக் பெருங்கடல், ஸோ இந்த இடத்துலலாம் வந்து இந்த கெல்ப் ஃபாரஸ்ட்டு காணப்படும். கெல்ப் ஃபாரஸ்ட் எப்படின்னா அப்படியே அந்த செடியை வந்து நல்லா திக்காக இருக்கும், நம்ம சதை மாதிரியே இருக்கும், நல்லா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து அது உள்ளே போய் நல்லா அடக்கமாக வாழறதுக்குலாம் அந்த கெல்ப் பிளான்ஸ் வந்து பயன்படுது. ஸோ கெல்ப் ஃபாரஸ்ட் நல்லா பல்காக நிறையா இருக்கும், தொடர்ச்சியாக நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் மோஸ்ட்லி. ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், நன்னீர் ஈகோசிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ponds, pond ecosystem, lake ecosystem, stream ecosystem, frozen water ecosystem other than oceans and seas. ஸோ ஓஷனையும் சீஸும் தவிர்த்து மிச்சது எல்லாமே வந்து உப்பு இல்லாத தண்ணின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டத்தில் அடங்கும். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டிலேயே முக்கியமானது யார்? ஃப்ரெஷ் வாட்டர் தான். however it is less extensive. ஆனால் ஃப்ரெஷ் வாட்டர் கம்மி தான், ஏன்னா மெரைன் வாட்டர் தான் அதிகமே சால்ட் வாட்டரை விட. நெக்ஸ்ட் பாண்ட் ஈகோசிஸ்டம். பாண்ட் ஈகோசிஸ்டம் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம் ஆன் விச் லிவிங் ஆர்கானிசம் ரிலே ஃபார் த சர்வைவல் அண்ட் ஃபுட். ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் லேயர்ஸ் நிறைய இருக்கும், அதுக்குள்ளே செடிகள் இருக்கும், அதுக்குள்ளே
குட்டி குட்டி பூச்சிகள் இருக்கும், அதுக்குள்ளே ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கும். பாண்ட்ஸ் ஆர் ஷாலோ வாட்டர் பாடிஸ் கோயிங் அபவுட் 12 to 15 feet டீப். ஸோ ஆழம்னு பார்த்தோன்னா 12 to 15 அடிக்குள்ள வரைக்கும் தான் இருக்கும், அதான் பாண்ட். டியூ டு எனஃப் லைட் பெனிட்ரேஷன் பாண்ட் கேன் ஃபெசிலிட்டேட் பிளான்ட் க்ரோத். ஸோ அதுக்குள்ளே ஓரளவுக்கு லைட் வெளிச்சம் போகும். ஸோ அந்த மேல் பரப்புலலாம் வந்து இந்த செடிகள்லாம் காணப்படும் பாண்ட் ஈகோசிஸ்டத்தில். நெக்ஸ்ட், பாண்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். பாண்ட் ஈகோசிஸ்டமை 3 வகையாக பிரிக்கலாம் அந்த ஜோன். ஃபர்ஸ்ட் லிட்டோரல் ஜோன், லிம்னெட்டிக் ஜோன் அண்ட் தென் ப்ரோஃபண்டல் ஜோன். இந்த 3 ஜோன். ஸோ ஃபஸ்ட்டு லிட்டோரல் ஜோனில் பார்த்துட்டோம்னா இதில் வந்து ஈஸியாக லைட் உள்ளே போய்டும், ஏன்னா மேல் பரப்பு. லிம்னெட்டிக் ஜோன் வந்து ஹை லைட் பெனிட்ரேஷன் டாமினேட்டட் பை பிளாங்டான். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜில் வந்து பிளாங்டான்ஸ் இருக்கும். ஸோ லைட் உள்ளே ஓரளவுக்கு தான் போக முடியாது அதிகமாக. த டீப்பஸ்ட் பாண்ட் ரீஜன் இஸ் அ ப்ரோஃபண்டல் ஜோன் டாமினேட்டட் பை எட்டிரோட்ராப்ஸ் அண்ட் ஹஸ் நோ லைட் பெனிட்ரேஷன். ஸோ அது கீழே எட்டிரோட்ராப்ஸ் இருக்கும், லைட்டை உள்ளே அனுமதிக்காது, அந்த இடம் கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும். ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற இந்த லேயர்ஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஒவ்வொரு ஸ்லைடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈகாலஜி டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஈகாலஜிக்கு டெஃபினேஷன் பார்த்ததுக்கப்புறமா ஈகோசிஸ்டம்கான டெஃபினேஷன். Who coined the term ecosystem? Study of ecosystem. Importance of ecosystem. Why is ecosystem necessary? Structure of an ecosystem. Abiotic components. Biotic components adala autotrophs, heterotrophs, herbivores, primary carnivores, secondary carnivores, omnivores, saprotrophs. Functions of ecosystem: productivity, decomposition, energy flow, food chain, food web, ecological succession, biogeochemical process. So there are productivity, decomposition, energy flow இருக்கிற laws of thermodynamics, 10% law முக்கியமான டாபிக். energy flow, food chain, types of food chain, grazing food chain, detritus food chain for parasites, food web. So food web கான ஒரு structure example. ecological succession, difference between primary succession, secondary succession. Biogeochemical process, types of ecosystem, forest ecosystem, அதில் இருக்கிற structural types, species composition, stratification. Species composition, stratification explanation. Grassland ecosystem, producers, primary consumers, secondary consumers, tertiary consumer, decomposers in grassland ecosystem. Next, desert ecosystem. What are the characteristics of desert ecosystem? Next, marine water ecosystem, carbon sequestration, coral reef, mangrove forest, seagrass meadows, kelp forest, freshwater ecosystem, pond ecosystem, pond stratification, அதனோட layers. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஈகோசிஸ்டம்னா என்ன, எனர்ஜி ஃப்ளோனா என்ன, ஈகோலாஜிக்கல் சக்சஷன்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஈஸியாக புரிய வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். Watch other episodes in the appropriate playlist. Fuji Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.